கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கணவன் பால் எனில் அதில் கலக்கப்படும் தண்ணீரை போல இருந்திட வேண்டும் மனைவி. பாலில் எவ்வளவு தண்ணீர் கலந்தாலும் தண்ணீரை தனியே பிரித்து காட்டும் குணம் பாலுக்கில்லை. பாலை தனியே காட்டும் குணம் தண்ணீருக்கும் இல்லை. தண்ணீர் கலந்த பாலை அடுப்பில் வைக்கையில் தண்ணீர் நீராவியாக பிரிந்து செல்ல அதை தாங்க முடியாத பால் கோபத்தில் பொங்கி எழுந்து மேலே வரும். பொங்கி வரும் பாலில் சிறிது தண்ணீர் தெளிக்க தன்னை விட்டு சென்ற தண்ணீர் தன்னிடம் திரும்பியதும் பாலின் கோபம் தணிந்து பாத்திரத்தில் அடங்கும். ஒருவேளை அப்படி தண்ணீர் தெளிக்கப்படவில்லை எனில் பால் பொங்கி எழுந்து அடுப்பை அணைத்துவிடும். கணவனும் மனைவியும் ஒருவருக்குள் ஒருவர் அடங்கி இருக்கும் வரையில்தான் குடும்பம் எனும் நெருப்பு அணையாமல் இருக்கும். புரிந்து கொள்ளும் காலம்தான் வாழ்க்கையின் வசந்த காலம். எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்பதை விட எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் வரலாறு. இதை புரிந்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாகவும் வாழலாம். மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதை விட தன்னுடைய பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும்.